வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். I am Prakash from TNPSC Online Academy. இன்றைய வீடியோ பதிவில் 8ஆம் வகுப்பு அறிவியல் இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 1 அளவீட்டியல். இந்த பாடத்திட்டத்திலிருந்து போட்டித் தேர்வுகளுக்கு அதாவது டிஎன்பிஎஸ்சி, டெட் மற்றும் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கப்படும் மிக முக்கியமான 100 ஒருவரி வினா விடை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அளவீட்டியல் முக்கிய வினா விடைகள். முதல் கேள்வி, மதிப்பீட்டு முறைக்கு அடிப்படை எது? மதிப்பீட்டு முறைக்கு அடிப்படை எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அளவீட்டியல். ஆல்ரெடி நம் 6ஆம் வகுப்பிலிருந்து சோசியல் சயின்ஸில் மற்றும் 7ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் 300, 600 ஒன்லைனர் ஆல்ரெடி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் பாருங்கள். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ பதிவினுடைய லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பமுள்ள மாணவர்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, மதிப்பீட்டு முறைக்கு அடிப்படை எதுனா அளவீட்டியல். இரண்டாவது கேள்வி, ஒரு பொருளின் அளவு மற்றும் அதன் அலகு ஆகியவற்றை உள்ளடக்கியது எது? ஆன்சர் அளவீடு. மூன்றாவது கேள்வி, உலகெங்கிலும் உள்ள அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொண்ட பொதுவான அளவீட்டு முறை எது? உலகெங்கிலும் உள்ள அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொண்ட பொதுவான அளவீட்டு முறை எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அலகுமுறை, அதாவது சிஸ்டம் இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவாங்க, எஸ்ஐ அலகுமுறைன்னு சொல்லுவாங்க, அல்லது தமிழில் பன்னாட்டு அலகுமுறைன்னு கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆங்கிலத்தில் இருந்தால் ஆங்கிலத்தில் டிக் பண்ணுங்க, தமிழ் இருந்தால் தமிழில் பன்னாட்டு அலகுமுறை என்ற ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. அடுத்து, எஸ்ஐ என்பது எந்த பிரெஞ்சு சொல்லிலிருந்து உருவானது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அலகுமுறைன்னு சொன்னேன். எஸ்ஐ என்ற எந்த பிரெஞ்சு சொல்லிலிருந்து உருவானதுன்னா சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். ஸோ இதிலிருந்து தான் எஸ்ஐ அலகு என்பது உருவாகியிருக்கும். எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை? எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7. அடுத்து, நீளத்தின் எஸ்ஐ அலகு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீட்டர். இதற்கான ஆங்கில குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம். நீளத்தின் எஸ்ஐ அலகுமுறை எதுனா மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிலோகிராம். ஆங்கில குறியீடு ஸ்மால்ல கேஜி. நிறையின் எஸ்ஐ அலகு எது? கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினாடி, செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினாடி. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. ஆங்கிலத்தில் குறியீடு எஸ்ஐ என்பது ஸ்மால் எஸ். அடுத்து, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கெல்வின். ஆன்சர் கெல்வின். ஆங்கில குறியீடு கேப்ஸ்ல கே. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு எது? ஆன்சர் ஆம்பியர். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா குறியீடு கேப்ஸ் ஏ. பொருளின் அளவின் எஸ்ஐ அலகு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மோல். பொருளின் அளவின் எஸ்ஐ அலகு எதுனா மோல். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு எதுனா கேண்டிலா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், மற்ற எக்ஸாம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவீட்டு முறை கண்டிப்பாக ஒவ்வொன்றும் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. பொருளின் அளவின் எஸ்ஐ அலகு மோல். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா கேண்டிலா. அடுத்து, ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்கம் ஆற்றலின் அளவு எது? ஆன்சர் வெப்பநிலை. ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் அளவு எதுனா வெப்பநிலை. 14வது கேள்வி, வெப்பநிலையை நேரடியாக
அளக்க பயன்படும் கருவி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மானி. 15வது கேள்வி, வெப்பநிலையின் பிற அலகுகள் யாவை? ஆன்சர் பாருங்க, டிகிரி, செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட். வெப்பநிலையின் பிற அலகுகள் யாவைனா டிகிரி, செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட். அடுத்து, மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்மீட்டர். மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி எதுனா அம்மீட்டர். ஒரு கடத்தின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு எது? ஆன்சர் மின்னோட்டம். ஒரு கடத்தின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு எதுனா மின்னோட்டம். மின்னூட்டத்தின் அலகு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூலும். மின்னூட்டத்தின் அலகு கூலும். ஒளியின் திசைவேகத்திற்கு செங்குத்தாக உள்ள ஓரலகு பரப்பின் வழியாக செல்லும் ஒளியின் அளவு எது? ஒளியின் திசைவேகத்திற்கு செங்குத்தாக உள்ள ஓரலகு பரப்பின் வழியாக செல்லும் ஒளியின் அளவு எது? ஆன்சர் ஒளிச்செறிவு. மெழுகுவர்த்தியிலிருந்து வெளிவரும் ஒளியின் செறிவு தோராயமாக எதற்கு சமம்? ஒரு கேண்டிலா. மெழுகுவர்த்தியிலிருந்து வெளிவரும் ஒளியின் செறிவு தோராயமாக எதற்கு சமம்னா ஒரு கேண்டிலா. ஒளிச்செறிவை அளவிட பயன்படும் கருவி எது? ஆன்சர் ஒளிமானி. ஒளிச்செறிவை அளவிட பயன்படும் கருவி எதுனா ஒளிமானி. ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் கண்ணுறு ஒளியின் அளவு எது? ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் கண்ணுறு ஒளியின் அளவு எது? ஒளிப்பாயும் அல்லது ஒளித்திறன். ஆன்சர் ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன். ஒளிப்பாயத்தின் அலகு எது? ஆன்சர் லூமன். ஒளிப்பாயத்தின் அலகு எதுனா லூமன். இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கீட்டினால் உருவாகும் கோணம் எது? இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கீட்டினால் உருவாகும் கோணம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தலக்கோணம். தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு எது? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும், போலீஸ் எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிசி மற்றும் டெட் எக்ஸாம் ஆகட்டும், கண்டிப்பா இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸு. அளவீட்டிலேருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தலக்கோளத்தின் எஸ்ஐ அலகு எதுனா ரேடியன். அடுத்து, 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம் எது? 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம் எது? ஆன்சர் திண்ம கோணம். திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு எது? ஸ்டெடியன். ஸ்டெடிரேடியன். அடுத்து, ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் எது? ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் எது? ஆன்சர் ஒரு ரேடியன். ஒரு கோளத்தின் ஆரத்தின் வர்க்கத்திற்கு சமமான மேற்பரப்பு கொண்ட ஒரு பகுதி மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் எது? ஒரு கோளத்தின் ஆரத்தின் வர்க்கத்திற்கு சமமான மேற்பரப்பு கொண்ட ஒரு பகுதி மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் எது? ஆன்சர் ஒரு ஸ்டெடியன். அடுத்து, 1995ஆம் ஆண்டு வரை தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் எவ்வளவு அளவுகளாக இருந்தன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா துணை அளவுகள். 1995ஆம் ஆண்டு வரை தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் எவ்வகை அளவுகளாக இருந்தன? துணை அளவுகள். தற்போது இவை எந்த அளவுகளாக மாற்றப்பட்டுள்ளன? வழி அளவுகள். தற்போது, அதாவது எது எதுனா திண்ம கோளமும் தலக்கோளமும்
எந்த அளவுகளாக மாற்றப்பட்டுள்ளன கேட்கிறாங்க. வழி அளவுகள். அடுத்து கடிகாரங்கள் எதனை அளவிட பயன்படுகின்றன? ஆன்சர் கால இடைவெளி. கடிகாரங்கள் எதனை அளவிட பயன்படுகின்றன? கால இடைவெளி. அடுத்து பாருங்க, மின்னணு அளவுகளின் அடிப்படையில் இயங்கும் கடிகாரங்கள் எவை? மின்னணு அலைவுகளின் அடிப்படையில் இயங்கும் கடிகாரங்கள் எவை? ஆன்சர் குவார்ட்ஸ் கடிகாரங்கள். குவார்ட்ஸ் கடிகாரங்கள் துல்லியத்தன்மை எவ்வளவு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10⁹ வினாடிக்கு 1 வினாடி. குவார்ட்ஸ் கடிகாரங்களின் துல்லியத்தன்மை எவ்வளவுனா 10⁹ வினாடிக்கு 1 வினாடி. அணுவினுள் ஏற்படும் அதிர்வுகளின் அடிப்படையில் இயங்கும் கடிகாரங்கள் எவை? அணு கடிகாரங்கள். அணுவினுள் ஏற்படும் அதிர்வுகளின் அடிப்படையில் இயங்கும் கடிகாரங்கள் எவை? அணு கடிகாரங்கள். அணு கடிகாரங்களின் துல்லியத்தன்மை எவ்வளவு? 10⁻13 வினாடிக்கு 1 வினாடி. அணு கடிகாரங்களின் துல்லியத்தன்மை எவ்வளவுனா 10⁻13 வினாடிக்கு 1 வினாடி. முதலில் அணு கடிகாரத்தை உருவாக்கிய நாடு எது? ஆன்சர் அமெரிக்கா. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1949. சீசியம் 133 அணுவை அடிப்படையாக கொண்டு துல்லியமாக அணு கடிகாரத்தை உருவாக்கியது எது? சீசியம் 133 அணுவை அடிப்படையாக கொண்டு துல்லியமான அணு கடிகாரத்தை உருவாக்கியது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தேசிய இயற்பியல் ஆய்வகம். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1955. இங்கிலாந்து தேசிய இயற்பியல் ஆய்வகம் 1955. அடுத்து பாருங்க, ஜிபிஎஸ் மற்றும் குளோனாஸ் அமைப்புகளின் பயன்படும் கடிகாரம் எது? ஜிபிஎஸ் மற்றும் குளோனாஸ் அமைப்புகளில் பயன்படும் கடிகாரம் எது? ஆன்சர் அணு கடிகாரம். 40வது கொஸ்டின் பாருங்க, கிரீன்விச் சராசரி நேரம் எந்த நாட்டின் வழியாக செல்கிறது? ஆன்சர் இங்கிலாந்து, லண்டன். கிரீன்விச் சராசரி நேரம் எந்த நாட்டின் வழியாக செல்கிறதுனா இங்கிலாந்தில் உள்ள லண்டன் வழியாக. பூமியின் தீர்க்க கோடுகள் எத்தனை பாகைகளாக பிரிக்கப்படுகின்றன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 360 பாகைகள். பூமியின் தீர்க்க கோடுகள் எத்தனை பாகைகளாக பிரிக்கப்படுகிறதுனா 360 பாகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அடுத்து, இரு அடுத்தடுத்த தீர்க்க கோடுகளுக்கு இடையே உள்ள கால இடைவெளி எவ்வளவு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 நிமிடங்கள். இரு அடுத்தடுத்த தீர்க்க கோடுகளுக்கு இடையே உள்ள கால இடைவெளி எவ்வளவுனா 4 நிமிடங்கள். இந்தியாவின் திட்ட நேரம் எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் மிர்சாப்பூர் வழியாக செல்லும் 82.50 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு. இந்தியாவின் திட்ட நேரம் எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறதுனா மிர்சாப்பூர் வழியாக செல்லும் 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடை வச்சுதான் கணக்கிடுறாங்க. இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் திட்ட நேரத்தை விட எவ்வளவு முன்னதாக இருக்கும்? 5½ மணி நேரம். இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் நேரத்தை விட எவ்வளவு முன்னதாக இருக்கும்னா 5½ மணி நேரம் கூடுதலாக இருக்கும் சொல்லுவாங்க. அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் உண்மையான மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு எது? ஆன்சர் பிழை. 46வது கேள்வி, கண்டறியப்பட்ட மதிப்புகள் உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக உள்ளன என்பது எது? ஆன்சர் துல்லியத்தன்மை. மேற்கொள்ளப்பட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகளில் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பது எதுனா நுட்பம். அடுத்த கொஸ்டின், இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய மிக குறைந்த நிறை எவ்வளவு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மில்லி கிராம். இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய
மிக குறைந்த நிறை எவ்வளவு? ஆன்சர் 1 மில்லிகிராம். ஆய்வகங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் தராசு எது? ஆன்சர் இயற்பியல் தராசு. ஆய்வகங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் தராசு எதுனா இயற்பியல் தராசு. அடுத்த கொஸ்டின், 1 மில்லிகிராம் வரை துல்லியமாக அளவிடக்கூடிய நவீன தராசு எது? ஆன்சர் எண்ணியல் தராசு, டிஜிட்டல் பேலன்ஸ். ஒரு பொருளின் எடையை அளவிட பயன்படும் கருவி எது? சுருள்வில் தராசு. சுருள்வில் தராசு எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஊக்ஸ் விதி. முக்கியமானது. சுருள்வில் தராசு எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறதுனா ஊக்ஸ் விதி. கோள்களுக்கு இடையேயான தூரத்தை அளவிட பயன்படும் அலகு எது? முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போறது வானியல் அலகு. கோள்களுக்கு இடையேயான தூரத்தை அளவிட பயன்படும் அலகு எதுனா வானியல் அலகு. ஒரு வானியல் அலகு அதாவது 1 AU என்பது எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டர். 1.496 மல்டிபிள் 10⁻11 மீட்டர். ஒளி ஒரு ஆண்டு வெற்றிடத்தில் செல்லும் தொலைவு எவ்வளவு? எதுனா ஒளியாண்டு. ஒளி ஒரு ஆண்டில் வெற்றிடத்தில் செல்லும் தொலைவு எதுனா ஒளியாண்டு. ஒரு ஒளியாண்டு என்பது எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர். ஒரு வானியல் அலகுனா 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டர். ஒரு ஒளியாண்டு எவ்வளவுனா 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர். விண்ணியல் ஆரத்தின் மதிப்பு என்ன? ஆன்சர் 3.08 இன்ட்டு 10⁻16 மீட்டர். விண்ணியல் ஆரத்தின் மதிப்பு என்னன்னா 3.08 இன்ட்டு 10⁻16 மீட்டர். ஒரு கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர்கள் உள்ளன? 1000 மீட்டர். ஒரு கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர்கள் உள்ளன? 1000 மீட்டர். ஒரு மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர்கள் உள்ளன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர். மிக சிறிய அலகான பெர்மி என்பது எவ்வளவு? 10⁻−15 மீட்டர். மிக சிறிய அலகான பெர்மி என்பது எவ்வளவுனா 10⁻−15 மீட்டர். ஆங்ஸ்ட்ராங் என்பது எவ்வளவு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10⁻−10 மீட்டர். ஒரு ஆங்ஸ்ட்ராங் என்பது எவ்வளவுனா 10⁻−10 மீட்டர். நானோமீட்டர் என்பது எவ்வளவு? ஆன்சர் 10⁻−9 மீட்டர். நானோமீட்டர் என்பது எவ்வளவுனா 10⁻−9 மீட்டர். மைக்ரான் என்பது எவ்வளவு? 10⁻−6 மீட்டர். 10⁻−6 மீட்டர் என்பது ஒரு மைக்ரான் என்பது. திரவங்களின் பருமனை அளவிடும் அலகு எது? ஆன்சர் லிட்டர். லிட்டர் அளவுகளை கொண்டுதான் நம்ம எண்ணெய் இது மாதிரி திரவங்களை பயன்படுத்துவோம். பெட்ரோல், எண்ணெய் இதெல்லாம். அடுத்து, ஒரு காலன் என்பது எவ்வளவு லிட்டர்? ஒரு காலன் என்பது எவ்வளவு லிட்டர்? 3.785 லிட்டர். ஒரு அவுன்ஸ் என்பது எவ்வளவு மில்லினா 30 மில்லி லிட்டர். ஒரு அவுன்ஸ் என்பது எவ்வளவு மில்லி லிட்டர்னா 30 மில்லி லிட்டர். ஒரு குவாட் என்பது எவ்வளவு லிட்டர்னா 0.946 லிட்டர். 0.946 லிட்டர். நிறைய அளவிட பயன்படும் மிகப்பெரிய அலகு எது? மெட்ரிக் டன். நிறையை அளவிட பயன்படும் மிகப்பெரிய அலகு எதுனா மெட்ரிக் டன். அடுத்து, ஒரு குவிண்டால் என்பது எவ்வளவு கிலோகிராம்? ஆன்சர் 100 கிலோகிராம். ஒரு மெட்ரிக் டன் என்பது எத்தனை குவிண்டால்னா 10 குவிண்டால். ஒரு மெட்ரிக் டன் என்பது எத்தனை கிலோகிராம்னா 1000 கிலோகிராம். அணுவின் நிறையை அளவிட பயன்படும் அலகு எது? ஆன்சர் அணு நிறை அலகு. ஆங்கிலத்துல ஸ்மால் AMன்னு சொல்லுவாங்க.
அணுவின் நிறையை அளவிட பயன்படும் அலகு எதுனா அணு நிறை அலகு. ஒரு AMU என்பது ஒரு கார்பன் 12 அணுவின் நிறையில் எத்தனையாவது பங்குனா 12இல் ஒரு பங்கு. ஒரு AMU என்பது ஒரு கார்பன் 12 அணுவில் நிறையில் எத்தனையாவது பங்குனா 12இல் ஒரு பங்கு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான மிக குறைந்த தொலைவு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அண்மை நிலை, பெரிலியன்னு சொல்லுவாங்க. அடுத்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான அதிகபட்ச தொலைவு எதுனா சேய்மை நிலை, அபிலியன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. மேக்சிமம் உங்களுக்கு பெரிலியன் அபிலியன் தான் கொடுப்பாங்க ஆங்கிலத்துல தான். அடுத்து சராசரி சூரியன் நாள் என்பது எவ்வளவு வினாடிகள்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 86,400 வினாடிகள். சராசரி சூரிய நாள் என்பது எவ்வளவு வினாடிகள்னா 86,400 வினாடிகள். மின்னோட்டமானது கடத்தியின் வழியாக பாயும் வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மின்னோட்ட செறிவு. மின்னோட்டமானது கடத்தின் வழியாக பாயும் வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மின்னோட்ட செறிவு. அடுத்து மின்னோட்டத்தை அளவிடும் கருவியான அம்மிமீட்டரை மின்சுற்றில் எவ்வாறு இணைக்க வேண்டும்? தொடர் இணைப்பில். அடுத்த கொஸ்டின், வெப்பநிலையை அளவிடும் SI அலகு கெல்வின் என்பது எந்த வெப்பநிலையை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா முப்புள்ளி வெப்பநிலை, ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், முப்புள்ளி வெப்பநிலை. ஒரு மோல் என்பது எத்தனை துகள்களை கொண்டது? ஸோ முக்கியமானது அவகோட்ரோ எண்ணுன்னு சொல்லுவாங்க. 6.023 இன்ட்டு 10⁻23 அவகோட்ரோ எண்ணுன்னு இதை சொல்லுவாங்க. ஒரு மோல் என்பது எத்தனை துகள்களை கொண்டதுன்னா 6.023 இன்ட்டு 10⁻23. ஒளி மூலத்திலிருந்து வெளிவரும் ஒளியின் திறனை அளவிட பயன்படும் கருவி எது? ஆன்சர் ஒளிமானி. வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படும் மிகப்பெரிய அளவு எது? ஆன்சர் விண்ணியல் ஆரம். பிழைகளை குறைக்க சிறந்த வழி எது? அளவீடுகளை பலமுறை எடுத்து அதன் சராசரியை காண்பது. ஒரு டிகிரி என்பது எத்தனை ரேடியன்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.01745 ரேடியன். ஒரு டிகிரி என்பது எத்தனை ரேடியன்னா 0.01745 ரேடியன். 180 டிகிரி என்பது எத்தனை ரேடியன்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா PI ரேடியன். முப்பரிமாண கோணம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் திண்ம கோணம். இருபரிமாண கோணம் என அழைக்கப்படுவது எது? தல கோணம். முப்பரிமாண கோணம் என அழைக்கப்படுவது எதுனா திண்ம கோணம். இருபரிமாண கோணம் என அழைக்கப்படுவது எதுனா தலக்கோணம். குவார்ட்ஸ் கடிகாரங்கள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன? ஸோ முக்கியமான கேள்வி. படிகத்தின் அழுத்த மின்விளைவு. குவார்ட்ஸ் கடிகாரங்கள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன? படிகத்தின் அழுத்த மின் விளைவு. ஸோ அடுத்து பாருங்க, வெப்பநிலையை ஒரு அலகில் இருந்து மற்றொன்றுக்கு மாற்ற உதவும் வாய்ப்பாடு என்ன? வெப்பநிலையை ஒரு அலகில் இருந்து மற்றொன்றுக்கு மாற்ற உதவும் வாய்ப்பாடு என்ன? செல்சியஸ் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் -32 டிவைடட் பை 180 ஈக்குவல் டு கெல்வின் -273 டிவைடட் பை 100. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான அளவுகள். அடுத்து ஆய்வகங்களில் பயன்படும் பொதுவான தராசின் உணர்திறன் எவ்வளவு? ஆன்சர் 0.001 கிராம், ஒரு மில்லிகிராம் சொல்லுவாங்க. வானியல் அலகு தோராயமாக எத்தனை கிலோமீட்டர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் அல்லது 15 கோடி கிலோமீட்டர். வானியல் அலகு தோராயமாக எத்தனை கிலோமீட்டர்னா 150 மில்லியன் கிலோமீட்டர் அல்லது 15 கோடி கிலோமீட்டர். ஒரு வருடத்தில் ஒளி கடக்கும் தொலைவு எவ்வளவு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9.46 லட்சம் கோடி கிலோமீட்டர். ஒரு வருடத்தில் ஒளி கடக்கும் தொலைவு எவ்வளவு கிலோமீட்டர்?
ஆன்சர் 9.46 லட்சம் கோடி கிலோமீட்டர். மின்னூட்டம் எதனால் குறியிடப்படுகிறதுனா கியூ, கேப்ஸ் கியூ பார்த்தீங்கன்னா மின்னூட்டம் குறியிடப்படுகிறது. ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு வினாடியில் பாய்ந்தால் அது எத்தனை ஆம்பியர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர். அடுத்து பூமிக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியன் என்பதும் ஒரு விண்மீன் தான். பூமிக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் எதுனா சூரியன். சூரியனுக்கு அடுத்தபடியாக பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் எது? ஆன்சர் பிராக்சிமா சென்டரி. சூரியனுக்கு அடுத்தபடியாக பூமியின் அருகில் உள்ள விண்மீன் எதுனா பிராக்சிமா சென்டரி. பிராக்சிமா சென்டரி பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது? ஆன்சர் 4.22 ஒளியாண்டு. 4.22 ஒளியாண்டு. இரவு நேரங்களில் வெறும் கண்ணிற்கு தெரியும் விண்மீன்கள் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது? 500 ஒளியாண்டு. இரவு நேரங்களில் வெறும் கண்ணிற்கு தெரியும் விண்மீன்கள் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளதுன்னா 500 ஒளியாண்டு. அடுத்து 1 லிட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர் கியூப்? ஆன்சர் 1000 சென்டிமீட்டர் கியூப். 1 லிட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர் கியூப்னா 1000 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இந்த வீடியோவுடைய கடைசி ஒரு வினா, உலக அளவில் எடைகள் மற்றும் அளவீடான பண்பாட்டு அலுவலகம் எங்குள்ளது? உலக அளவில் எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அலுவலகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா பிரான்ஸ். இடம் பார்த்தீங்கன்னா செவ்ரஸ். பிரான்சில் உள்ள செவ்ரஸில் தான் அமைந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு அலகு 1 அளவீட்டியல் இதிலிருந்து 100 ஒரு வினாக்கள் மற்றும் விடைகள் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனுக்கான ஒரு 100 ஒரு வினாக்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி 6th 7th சோசியல் சயின்ஸ்ல இருந்து அனைத்து பாடங்களுக்கான ஒரு வினாக்கள் அளித்திருக்கோம். அதனுடைய லிங்க்லாம் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டெலிகிராம் லிங்க்கினுடைய சேனலினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணினா இந்த வீடியோ பதிவுக்கான பிடிஎஃப் எல்லாமே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.